நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. அபிராமி, மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? சரி மாமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த மீட்டிங் போட்டிருக்கேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அஜெண்டா பேப்பர்ஸ் உங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சோம், எல்லாம் பார்த்துருப்பீங்க. இது ஒரு குடும்ப நிர்வாகிக்கிற கம்பெனி. இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் இந்த குடும்ப மெம்பர்ஸ் கிட்ட தான் இருக்கு. என்னோட ஃபேமிலிலேயே ஒரு மெம்பராக இருந்து இப்போ வேண்டாதவராகிட்ட வெளியே போயிருக்கிற ஒருத்தர்கிட்ட சில ஷேர்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை திரும்ப வாங்கறதுக்காக தான் இந்த மீட்டிங். இங்க இருக்கிற உங்க எல்லாருக்குமே வேலை இருக்கு. உங்க டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. சேர்மன் உங்க எல்லாருக்கும் முன்னாடி அவருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க கிட்டையும் ஷேர் இருக்கிறதா சொன்னாரு. அது வேற யாரும் இல்லை, நான் தான். நான் போன நிமிஷம் வரைக்கும் மிஸ்டர் ஆர்கேக்கு மகனாதான் இருந்தேன். ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து வெளியாளா சூழ்நிலை காரணமா ஒதுக்கப்பட்டிருக்கேன். அதை பத்தி இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பல. கம்பெனிக்கே சம்பந்தம் இல்லைன்னு அனுப்புறோம், ஷேரை மட்டும் வச்சுட்டு இருப்பானே. ஆடு ஒரு குட்டி பகையா? இத பாருப்பா, என் மகனே இல்லைன்னு அனுப்புறோம், ஷேரை மட்டும் எதுக்காக வச்சுட்டு இருக்கிறேன்? அதுக்கு ஏதாவது காரணம் தான் சொல்ல, கேட்டுக்கிறேன். நான் ஒரு உழைப்பாளியோட மகன், தங்காலியே நின்னு வளர்ந்தவரோட புள்ள. அதனால மத்தவங்களோட ஷேர்ல வாழணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்படல. எனக்கு என் சொந்த கால்ல நிக்கணும்னு தான் ஆசை. அதுக்காக தான் உழைக்கிறேன். ஆர்கே இண்டஸ்ட்ரீஸோட ஷேர்ஸ் ஒன்றும் எனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு ஆக வேண்டியதில்லை. என் அப்பா உழைப்பையும் என் அம்மா அறிவையும் எனக்கு ஊட்டி வளர்த்திருக்காங்க. அதனால நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமானவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த கடனை அடைக்க முடியாது. இருந்தாலும் என்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே அந்த கடனுக்காக கொடுத்துறேன். அப்புறமா வட்டியும் தரேன். இந்த செகண்ட்ல இருந்து ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஷேர்ஸ்க்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னோட பேர்ல இருந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே என் அப்பா பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். அதுக்குண்டான டீடைல்ஸ் இதுல இருக்கு. ஓகே, வந்த வேலை முடிஞ்சது. மீட்டிங் ஓவர். தேங்க்யூ.
எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். இங்க திவ்யான்னு ஒரு பொண்ணு அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆமாம். அவங்களுக்கு ஆப்ரேஷன்னு கேள்விப்பட்டேன். எவ்வளோ அமௌண்ட் சொன்னீங்கன்னா நான் கொடுத்துட்றேன். நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணும் மேடம்? அது என் ஹஸ்பண்டோட கம்பெனியில் தான் திவ்யா ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன். எவ்வளோ அமௌண்ட் சொன்னீங்கன்னா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அது சின்ன தொகை இல்லைம்மா. நீங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் சார். 1 lakh மேடம். மேடம் செக்கெல்லாம் நாங்கள் வாங்குறதில்ல மேடம். இதை பாருங்க சார், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆர்க்கே எங்க அப்பா. நீங்க தைரியமா வாங்கிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே ஓகே மேடம். மேடம் உங்க நேம் அண்ட் அட்ரஸ் இதில் எழுதுறேன். ஓகே. ஓகே தேங்க்யூ மேடம். வெல்கம். நந்தினி, அவசர அவசரமா கூப்பிட்டேன், எதுவும் பேசாம சும்மாவே இருக்கே, என்ன விஷயம்? கார்த்திக், வார்ஃபீல்ட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே? இதுல என்ன சந்தேகம் உனக்கு? யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நந்தினி. மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னைக்கு அப்பாவோட உயிரை காப்பாத்துற வரைக்கும் நட்பு தொடருது. அது மட்டும் இல்ல, உன்னை ஒரு டாக்டரா இல்லாம தான் வீட்டுல ஒருத்தராவே அப்பா உன்னை ஏத்துக்கிட்டாரு. அப்பா மேல அவ்வளவு மரியாதையா? நிச்சயமா. அவர் மேல மரியாதை, பயம் எல்லாமே இருக்கு. அப்பா மேல பக்தி வச்சிருக்கீங்க, தாய் மேல பாசம் வச்சிருக்கீங்க, நட்புக்கு மரியாதை கொடுக்கறீங்க. இறந்து போன உங்க நண்பனோட மனைவிக்கு மறுவாழ்வு கொடுத்திருக்கீங்க. இப்போ எதுக்கு பழைய கதையெல்லாம்? பழசெல்லாம் மறக்கிறது மனுஷங்க குணம் இல்ல. வந்த வழி மறக்காம இருந்தாதான் போற வழி புலப்படும். யாருக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்க? உங்களுக்காக, உங்க மனைவி சாந்திக்காக, உங்க நண்பன் விஜயோட குழந்தை இந்திராவுக்காகவும் தான். உங்க கோவம் எல்லாம் சாந்தி மேல இருக்கலாம், ஆனா உங்க நண்பன் விஜயோட குழந்தை, அந்த குழந்தை மேல உங்களுக்கு பாசம் இருக்குல்ல, அத இல்லன்னு மறக்க மாட்டீங்கல்ல? நான் எதுக்கு மறுக்கணும் நந்தினி? இறந்து போன என் விஜய் இந்திரா முகத்துல தெரியறான். இந்து கிட்ட பேசும்போதெல்லாம் என் நண்பன் கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. அந்த குழந்தைக்கு செய்யற ஒவ்வொரு விஷயமும் என் நண்பனுக்கு செய்யறதா ஒரு சின்ன சந்தோஷமா நான் நினைக்கிறேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குழந்தையாலதான் எல்லா அருந்த உறவுகளையும் ஒண்ணாக்க முடியும். என்ன சொல்ற? இந்திரா மூலமா நீங்களும் சாந்தியும் ஒண்ணு சேரணும்னு நான் சொல்ல வரல. உங்க அம்மாவுக்கு நீயும் குழந்தை தானே? ஏன் உங்க அம்மாவையும் அப்பாவையும் உன்னால ஒண்ணு சேர்க்க முடியாது? நான் போய் அம்மாவை கூப்பிட்டேன், அதான் வாங்கி கட்டிட்டு திரும்ப வந்தனே. ஏன் திட்டினாங்க? நீ உன் அண்ணி பேரை சொன்னதுனால தானே? அண்ணி மேல வச்சிருக்கிற பாசம் அம்மா மேலையும் வைக்க வேண்டாமா? நான் கூப்பிடுறேன் வாமான்னு நீ கூப்பிட்டிருந்தா உங்க அம்மா கண்டிப்பா வந்திருப்பாங்க. ஆனா நீ அப்படி கூப்பிடல. அன்னைக்கு தானே நீ மரியாதை கொடுத்திருக்க, அது தப்பு இல்லையா? நீ உன் அன்னைக்கு ஓவரா மரியாதை கொடுக்கறதுனாலதான் உங்க அம்மாவை எல்லாருமே இலக்காரமா பாக்குறாங்க. யாரு? ஏன் ரம்யாவே எடுத்துக்கோ. ஏன் உங்க அப்பாவுக்கு அவ பணிவிடை செஞ்சுக்கிட்டே ஓரமா ஒதுங்கி நின்ன உங்க அம்மாவை எவ்வளவு இலக்காரமா பார்த்தா தெரியுமா? அத நான் பார்த்தேன். அப்படியே பார்த்தா? அப்படித்தான் பார்த்தா. ஒரு பொண்ணோட பார்வைக்கு என்ன அர்த்தம்னு இன்னொரு பொண்ணாலதான் புரிஞ்சுக்க முடியும். கார்த்திக், உன்னோட பர்சனல் மேட்டர்ல
நான் தலையிடுன்னு மட்டும் நினைச்சுக்காத. ஒரு பேஷண்ட்டை கியூர் பண்றதுக்கு இது ஒரு டாக்டரோட அட்வைஸ் நினைச்சுக்கோயேன். உன் அண்ணி மேல பாசம் வை, வேண்டான்னு சொல்லல. ஆனா அந்த பாசம் தாயை அவமானப்படுத்தக்கூடாது. அதனால அண்ணிதான் பெரியவங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. தாயை விட இந்த உலகத்துல உயர்ந்தது வேற எதுவுமே கிடையாது கார்த்திக். இது இந்த உலகமே ஏத்துக்கிட்ட உண்மை. நீயும் இத பத்தி கொஞ்சம் யோசிக்கணும். Waited till I saw the sun. இது ஆர்கே குடும்பத்து முதல் வாரிசு, ஜூனியர் ஆர்கே. என் மாமனார் பேரை நான் தான் இந்த சிங்க குட்டிக்கு வச்சிருக்கேன், ராதா கிருஷ்ணன். பால்முகம் மாறாத இந்த குழந்தைய வச்சுதான் உன் பல்ல பொடுங்க போறேன், பாக்குறியா? ஏய் நில்லடி. நீ எல்லாம் எப்படி வெளில நடமாடுற? வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்லையா? புருஷனை துரத்திட்டு மாமனார் வீட்ல டென்ட் அடிக்கலையேனா? தாலி கட்டின புருஷன் கூட தனி கொடுத்துட நடத்துறேன். எல்லாமே எல்லாருக்கும் வாய்க்காது. குழந்தை பெத்துக்கிட்டன்ற திமிரா? குழந்தை பிறந்த நேரம் தெரியும்டி, நேரமும் ராசியும். உன் குழந்தை பிறந்த நேரமும் உன் முக ராசியும். இவன் அப்ப இருந்த ஷேர்லாம் தொலைச்சு நின்னுட்டு இருக்கான். ஆர்கே மகனா இருந்தவருக்கு இப்போ ஆர்கே கம்பெனில ஷேர்ஸ் கூட இல்ல. தாம் பட்னியா இருந்தாலும் புருஷன் பசியோட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவதா பொண்டாட்டி. அதெல்லாம் உண்மையான புருஷனுக்கு. என்ன கட்டிக்கிட்டவன் ஒரு நம்பிக்கை துரோகி. என்னடி சிரிக்கிற? உத்தம புருஷனை தான் சொன்ன. அவரை என் புருஷன் நீங்களே சொல்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நான் அதுக்காக சிரிக்கல. பின்ன நீங்க ஷேர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருந்து பறிச்சதா நினைக்கிறீங்கல்ல, அதுக்காக தான் சிரிச்சேன். உங்களால மட்டும் இல்ல, வேற யாராலையும் அவர்கிட்ட இருந்து ஷேர்ஸ பறிக்க முடியாது. சாந்தி சொன்ன மாதிரி அவர் தானம் பண்ணிட்டு வந்தாரு. அவரா தன் சொந்த கால்ல நின்னு ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஈக்குவலா வரணும்னு வெறியோட உழைச்சிட்டு இருக்காரு. உன்னை கேக்குறேன், அந்த ஷேர்ஸ தர முடியாதுன்னு அவரு கோர்ட்டுக்கு போக முடியாதா என்ன? நீங்க டைவர்ஸ்க்காக போன மாதிரி அவரு ப்ராப்பர்ட்டிக்காக போயிருக்க முடியும், ஆனா போகல. என்னடி மிரட்டுறியா? மிரட்டுறது உருட்டுறது இதெல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம். விவாகரத்துன்னு ஒரு பெரிய லாக் போட்டு கோர்ட் வரைக்கும் போனது நீங்க தான். அந்த கோர்ட்டுக்கு உங்களால மட்டும்தான் போக முடியுமா என்ன? எங்களுக்கும் போக தெரியும். எந்த வம்பு தும்பும் வேண்டான்னு எங்களை சாந்தப்படுத்துறதே சாந்தி தான். இப்ப வேணா நீங்க ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ கட்டி காக்கிறதா நினைக்கலாம், ஆனா எதிர்காலத்துல அந்த ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ கட்டி காக்க போறது என் மக ஜூனியர் ஆர்கே தான். வரட்டுமா?
உஷா, என்ன திவ்யா? ஒரு நிமிஷம். ஆ வாங்க. உஷா, சொல்லுங்க. அம்மாவோட ஆபரேஷனுக்கு இன்னைக்கு பணம் கட்ட சொல்லியிருந்தாங்க. பணம் ரெடியாக இன்னும் 2 நாள் ஆகும். ஆனா கண்டிப்பா ஆபரேஷன் நாளைக்கே பண்ணி ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஆமா, அதனால இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீ கொஞ்சம் டாக்டர் கிட்ட பேசுறியா? அதுக்காக நீங்க கவலையே பட வேணாம். நாளைக்கு ஆபரேஷன் பண்றேன்னு டாக்டரே சொல்லிட்டாரு. பணம் அத கட்டிட்டாங்க. கட்டிட்டாங்களா? யார் கட்டினாங்க? ஸ்வாதின்னு சொன்னாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கம்பெனில தான் நீ ஒர்க் பண்றியாமே. ஆபரேஷனுக்கு தேவையான எல்லா பணத்தையும் அவங்களே கட்டிட்டாங்க. நீ கவலையே படாத, தைரியமா இரு. வரேன். உங்க அம்மாவுக்கு நீயும் குழந்தை தானே? ஏன் உங்க அம்மாவையும் அப்பாவையும் உன்னால ஒண்ணு சேர்க்க முடியாது? டைம் ஆயிடுச்சு மாமா, சாப்பிட வாங்க. எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாம். வேண்டாமா? ஏன், உடம்பு ஏதாவது சரியில்லையா? பசிக்கல. போறியா? சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காத. மாமா, சாப்பிடலன்னா உடம்பு எழுச்சி போயிடும். உங்க உடம்ப பத்தி நான் கவலைப்படாம வேற யார் கவலைப்படுவா? ஆ, அக்காவும் ஆபீஸ் போயிருக்காங்க. அத்தை வேற இப்ப இங்க இல்ல. நான் தான் உங்களை பாத்துக்கணும். வாங்க. வேண்டாம், வேண்டாம், நீ கிளம்பு. வாங்க மாமா. ஏய் ரம்யா, கை விடு. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஆ? எனக்கு எப்ப சாப்பிடணும்னு தோணுதோ அப்ப நான் சாப்பிடுவேன். இல்லன்னா இல்ல. என்ன பாத்துக்கிறதுக்கு நீ ஒண்ணு என் அம்மா இல்ல. புரிஞ்சுதா? சாந்தியே என்ன ஃபோர்ஸ் பண்ணது கிடையாது. இங்க பார், என் அம்மா இந்த வீட்டுல இல்லைன்னா அந்த ஸ்தானத்துக்கு நீ வரலாம்னு நினைக்கிறியா? அந்த ஸ்தானம் மட்டும் இல்ல, வேற எந்த ஸ்தானத்துக்கு நீ வர நினைக்காத. நீ அண்ணியோட தங்கச்சி. அந்த ஸ்தானம் மட்டும் தான் உனக்கு நிரந்தரமானது. உன் லிமிட்டை தாண்டி வராத. புரியுதா?